தூய்மை பணியாளர்கள் 13 நாளா போராடிட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இரவோடு இரவாக அவங்கள மிக கடுமையாக நடத்தி அப்புறப்படுத்தினாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். ஏகப்பட்ட அழுத்தங்களையும் மீறி 13 நாள் போராடுறாங்க. அதுக்கப்புறமும் வெவ்வேறு வழிகளில் எப்படியாவது திரும்ப போராடணும், திரும்ப இதை ஒரு பிரச்சனையா நம்ம கையில் எடுக்கணுன்ற முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அவங்கள நீங்க ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா போராடியே தீரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளுறீங்க. மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர் வர்க்கமாகவும் ரொம்ப மோசமா ஒடுக்கப்பட்டிருக்காங்க, சாதிய ரீதியாகவும் ரொம்ப மோசமா ஒடுக்கப்படுறாங்க. இந்த மக்களை நீங்க அந்த அளவுக்கு புஷ் பண்ணணுமா? இந்த போராட்டத்துக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இத மீடியா கம்ப்ளீட்டா அப்படியே இந்த நியூஸ் எல்லாம் சப்ரஸ் பண்றத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. 1-2 நியூஸ் பேப்பர்ஸை தவிர இந்த நியூஸ் பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. குறிப்பா விஷுவல் மீடியால இதை கவர் பண்ணவே இல்லை. ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி அதை மூடி மறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. சேகர் பாபு அவர்களோட செயல்பாட சொன்னீங்க பாருங்க. மறைமுகமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் தான் சொல்றாரு. காது கேட்கலன்னு சொன்னாரு பாருங்க, அது தமிழக அரச சொல்றாரு. ஆனா காது கேட்கணும். இந்த மாதிரியான மக்கள் போராடும் போது அவங்களுக்கு காது கேட்கணும். விஜய் அவர்கள் பயணம் போறாரு அப்படின்ற செய்திகள் பரபரப்பா நேற்று ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வர்சஸ் விஜய். திமுக டிவிகேவை பார்த்து பயந்துருச்சு. அது ஒரு வசதியான நரேட்டிவ். எப்பா டிவிகேவை பார்த்து உதயநிதி பயந்துட்டாரு, திமுகவே பயந்துட்டாங்க, அப்ப நம்ம ஓட்டு போட வேண்டியது இவங்களுக்கு தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருவதற்கான வாய்ப்பு. ஸோ இதை ரொம்ப பிளான் பண்ணி இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு மீடியா இருக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குன்றதை யாருமே மறுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க. அந்த இஷ்யூவை ஏன் எந்த மீடியாவும் கவர் பண்ணல? ஏன்னா அது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. இதே மீடியா தான் விஜய்க்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜயால திமுகவுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம், அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற செய்திகள் தான் பார்த்துருக்கோம். யூஸ்வலா இந்த மாதிரி சந்திக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் என் தொகுதியில் சில பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக அமித்ஷா அவர்களை சந்திச்சேன், தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக சந்திச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பிரச்சனைகளை தான் அங்க போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இதை ஓப்பனா சொல்றாரு. ஸோ இந்த டீட்டெயில் அவர் ஏன் ஓப்பனா வைக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் 13 நாளா போராடிட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இரவோடு இரவாக அவங்கள மிக கடுமையாக நடத்தி அப்புறப்படுத்தினாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் அந்த போராட்டம் அந்த தொழிலாளர்கள், அந்த பணியாளர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து அந்த போராட்டத்தை எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு பார்க், அதாவது சிந்தாதிரிப்பட்டியில் ஒரு பார்க்கில் கூடி இந்த போராட்டத்தை எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணாங்க. உடனே காவல்துறை அவங்களை அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகாக வீட்டில் இருந்தபடியே போராடலாமா அப்படின்ற யோசனையை அவங்க வச்சுக்கிறதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ரிப்பன் மாலைக்கு முன்னாடியே திரும்ப போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ அந்த போராட்டத்தை அவங்க கண்டினியூ பண்ற ஐடியால தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது சரியாக நிறைவேற்றப்படலை அப்படின்னு தான் இது மூலியமாக தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு அவர்கிட்ட கேட்கும்பொழுது, எனக்கு இந்த கேள்வி காதுல விழலைங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா அவரு கடந்துட்டு போறாரு. இந்த விவகாரம் தேர்தலில் எதிரொலிக்குமா? இவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லாமே அரசாங்கம் ரொம்ப அலட்சியமாக இவங்க நடத்துறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல தூய்மை பணியாளர்களோட போராட்டம் 13 நாள் கண்டினியூஸாக அவங்க போராடினாங்க. நம்ம ஏறக்குறைய எல்லா நாட்களுமே அப்போ நம்ம கவர் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் அந்த இஷ்யூவை பற்றி நம்ம கண்டினியூஸாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அந்த பிரச்சனையை பற்றி பெருசாக பேசல. இப்போவும் அந்த மக்கள் ஒன்று கூடி போராட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பார்த்தோம்னா பெருசா கவர் பண்றது இல்லை. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இன்னமும் போயிட்டு இருக்குன்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா மீடியா அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நியூஸை சப்ரஸ் பண்றாங்க. நீ கடைசி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, எலெக்ஷன்ல இது எதிரொலிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு, அதுக்கான பதில் ஆமா. ஸோ கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தாக்கத்தை ஏற்படுத்திட கூடாதுன்றதுக்காக தான் இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வராம கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றாங்க.
தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னா இதை ஃப்ரீயா விடலாம்ல, அந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணலாம்ல, அந்த விஷயத்தை ரொம்ப கவனமா அவங்க சப்ரஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்தளவுல மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு போராட்டம். இவங்க பேங்க் எம்ப்ளாயீஸ் யூனியனோ டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியனோ அந்த மாதிரியான பெரிய யூனியன்லாம் கிடையாது. இவங்க பெரிய பவர்ஃபுல்லான ஒர்க்கிங் கிளாஸ் கிடையாது. இவங்க ஒரு சின்ன குரூப். பட் இருந்தாலும் ஒரு வில் பவரோட அவங்க 13 நாட்கள் கண்டினியூஸா அவங்க போராடுறாங்க. சில டிமாண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்க சம்பளம் கம்மியாகுது, பிரைவேட்டைசேஷன் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சு கடுமையா அவங்க போராடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் முடித்து வைக்கப்படுது. அதுக்கப்புறம் எப்பவும் மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை வந்து திமுக சைட்ல கட்டவிழ்த்து விடுறாங்க. இதே தொழிலாளர்கள் அவங்க கிட்ட போய் நன்றி சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இந்த வெற்றி விழாலாம் கொண்டாடினதுக்கு அப்புறமும் இப்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த மக்கள் அதுக்கப்புறம் சிந்தாதிரிப்பேட்டையில மே தினம் பூங்கால ஒண்ணு கூடி போராட முயற்சி பண்றாங்க. அவங்கள திரும்ப கலைச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தூய்மை பணியாளர் வீட்டுல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஒரு 13 பேர் பார்த்தோம்னா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களும் கூட ஆரம்பிக்கிறாங்க போல, மற்ற தொழிலாளர்களும். ஸோ அங்கேயும் அவங்க அதையும் கலைச்சிடுறாங்க. இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரிப்பன் பில்டிங் பக்கத்துல திரும்பவும் அவங்க ஒண்ணு கூட முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியும் முறியடிக்கப்படுது. ஸோ இப்போ அதிகாரத்தை கொண்டு அதையும் முறியடிச்சிடுறாங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, 13 நாள் அவங்க கண்டினியூஸாக போராடுறாங்க. ஏகப்பட்ட அழுத்தங்களையும் மீறி 13 நாள் போராடுறாங்க. அதுக்கப்புறமும் வெவ்வேறு வழிகளில் எப்படியாவது திரும்ப போராடணும், திரும்ப இதை ஒரு பிரச்சனையா நம்ம கையில் எடுக்கணுன்ற முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மக்களுக்கு வேற வழி இல்லை. அவங்கள நீங்க ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா போராடியே தீரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளுறீங்க. அதனாலதான் இந்த மக்கள் இப்பவும் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க தொழிலாளர் வர்க்கமாகவும் ரொம்ப மோசமா ஒடுக்கப்பட்டிருக்காங்க, சாதிய ரீதியாகவும் ரொம்ப மோசமா ஒடுக்கப்படுறாங்க. இந்த மக்களை நீங்க அந்த அளவுக்கு புஷ் பண்ணணுமா? திரும்பவும் அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் அவங்க அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு, அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸையும் நீங்க அமுக்க பாக்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மக்களை நீங்க புஷ் பண்ணணுமா? இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அரசோட கேரக்டர், குணம், அதான் இந்த விஷயங்கள் காட்டுது. மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க எப்படி டீல் பண்றீங்க, அதுதான் உங்க குணத்தை காட்டுது. நீங்க கீழே இருக்கக்கூடிய மக்களை சாஃப்டா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து டிக்னிஃபைடா நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க. இதுதான் உங்களோட கேரக்டரை காட்டுது, இதுதான் நீங்க. ஸோ அதனால இந்த போராட்டத்துக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதை மீடியா கம்ப்ளீட்டா அப்படியே இந்த நியூஸ் எல்லாம் சப்ரஸ் பண்றதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. 1-2 நியூஸ் பேப்பர்ஸை தவிர இந்த நியூஸ் பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. குறிப்பா விஷுவல் மீடியால இதை கவர் பண்ணவே இல்லை. இப்ப நியாயமா பார்த்தா 13 நாள் போராடுறதே பெரிய ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் அதுக்கு கண்டினியூஷனா வேற விஷயங்கள் வரும்போது ஃபாலோ அப்பா நீங்க அதை கவர் பண்ணணும்ல, கவர் பண்ணி அதை போடணும்ல. இதுதானே பேசிக்கான ஊடக தர்மம். 13 நாள் நடந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் அதே மக்கள் திரும்ப ஒண்ணு கூடுறாங்கன்னா கண்டினியூஷன் இருக்கு அதுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவரேஜ் கொடுக்கணும். அதை கொஞ்சம் கூட பண்ணாம அந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ இங்க இவங்களே ஒரு நினைச்சாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி அதை மூடி மறைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோசியல் மீடியா காலத்துல நியூஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது, என்ன நினைத்தாலும் செய்திகள் வெளியே வந்துடும், அப்படி இப்படின்லாம் உட்காந்து பெரிய பேச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நியூஸ் யாருக்குன்னே தெரியாது. ஆனா இந்த மக்கள் அந்த 13 நாள் போராட்டம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டே இருக்காங்க. பட் செய்திகள் பெருசா வெளியே வரல. அது போக சேகர் பாபு அவர்களோட செயல்பாடை சொன்னீங்க பாருங்க, அது மறைமுகமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் தான் சொல்றாரு. காது கேட்கலன்னு சொன்னாரு பாருங்க, அது தமிழக அரச சொல்றாரு. எங்களுக்கு காது கேட்கல, பிரஸ் கேள்வியை பத்தி சொல்லல அவர். ஆமா, அது கோரிக்கை வந்து காது கேட்கல அப்படின்னு, காது கேட்கல. தமிழக அரச அவரு சொல்றாரு. தமிழக அரசு அப்படிதான் செயல்படுது. தமிழக அரசுக்கு இப்ப காதே கேட்கல. இவங்க இவ்வளவு பேசுறாங்க. அதான் ஒரு தூய்மை பணியாளர் அந்த அவங்க வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. அதை சொல்றாங்க, கீழே ஒரு தங்க செயின் ஏதோ கிடைச்சிருக்கு, அதை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அந்த செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா கூட்டு பாராட்டி இருக்காரு. ஆமா, அங்க வரைக்கும் போயிருக்கு. ஆனா நாங்க இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறோம், இந்த விஷயம் உங்க காதுகளுக்கு எட்டலையா அப்படின்ற கேள்வி வைக்கிறார். இருக்கு. ஆமா, எட்டி இருக்கு. ஆனா கூப்பிட விரும்பல, மனசு இல்ல அவங்களுக்கு. ஸோ இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அவர் சொன்ன மாதிரி காது கேட்கல அப்படின்ற விஷயம். ஆனால் காது கேட்கணும். இந்த மாதிரியான மக்கள் போராடும் போது தான் உங்களுக்கு காது கேட்கணும்.
பெரிய பெரிய முதலாளிகள் கோரிக்கைகள் வைக்கும் போது காது கேட்குது. ஆனா சாதாரண தொழிலாளர்கள், உள்ளதிலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் போராடும் போது காது கேட்கல அப்படின்றது அதான் அரசோட கட்சிகளோட கேரக்டர் குணத்தை தான் இது காட்டுது. இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போராட்டம்லாம் முடிஞ்ச பிறகாக ஒரு பேரணி மாதிரி வச்சாங்க. பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களை வச்சு ஒரு பேரணி மாதிரி. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இவங்களுக்கு நன்றி சொல்றாங்களாம். திமுக அரசுக்கு அவங்க நன்றி சொல்ற மாதிரி ஒரு டிராமாவை ரெடி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட அப்பட்டமாக அது டிராமா அது. அந்த டிராமாவை ரெடி பண்ணி பேரணியா மேயர் அவர்களும் திரு அமைச்சர் அவர்களும் கூட்டு போனாங்க. சரி, உங்க கூற்றுப்படியே வந்து இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் அந்த மக்கள் போராட தயாரா இருக்காங்க. அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க கோரிக்கை நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏன் இந்த ஒரு பக்கம் எப்படி இது பாக்குறது நீங்க? சிம்பிள்ங்க. இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 13 நாள் போராடுறாங்க. அவங்க போராட்டத்தை ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் டிபேட் பண்ணாங்களா? அந்த போராட்டத்துக்கு யாருமே கவரேஜ் கொடுக்கல, பெருசா அதை டிபேட் பண்ணல. ஆனா அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிபேட் பண்ணாங்க. எல்லா சேனல்ஸும் எடுத்து அந்த போராட்டத்தை டிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்றாங்க, ஒரு நடந்து போறாங்க, பிளக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து போறாங்க. அதுக்கு பெரிய கவரேஜ் கிடைக்குது. ஸோ இவங்களை பொறுத்தளவுல போராட்டம் முடிந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கவரேஜ் கொடுக்குறாங்க, இந்த வெற்றி விழாவுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை முடிஞ்சாச்சு, போராட்டம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்க போய் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நன்றியும் சொல்லியாச்சு. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க என்ன நடந்தாலும் கவரேஜ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்தளவு இந்த பிரச்சனை முடிஞ்சாச்சு. ஸோ மக்களுக்கு அவங்க அனுப்பக்கூடிய செய்தி இதுதான். அந்த மக்கள் அன்னைக்கு போராடினாங்க, ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பட் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு களத்துல சண்டை போடுறாங்களா இல்லையா அதை பத்திலாம் கவலை இல்லை. உனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா, நீ களத்துல வந்து போராடுறியா இல்லையா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்ன பொறுத்தளவுல போராட்டம் முடிஞ்சாச்சு, நீ சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் நான் இனி உனக்கு கவரேஜ் கொடுக்க மாட்டேன், உன்னை பத்தி பேச மாட்டேன். இதுதான் மெசேஜ். ஸோ அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அந்த மக்களை பொறுத்தளவுல இந்த அத்திப்பட்டின்னு ஒரு ஒரு ஊரை பத்தி இந்த சிட்டிசன் படத்துல சொல்லுவாங்கல்ல, சின்ன ஒரு கிராமத்தை காணாம போச்சுருவாங்க, அந்த மாதிரிதான் கொஞ்சம் சின்ன ஒரு குரூப் மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் நீ இருக்கிறது யாருக்கும் தெரியாது, உன்னோட பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது, நீ போராட்டம் நடத்தினாலும் யாருக்கும் தெரியாது. அதை ஃபுல்லா நாங்க மூடி மறைச்சிருவோம். அவ்வளவுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஸ்கிரிப்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எதை மறைக்கணுமோ அதை கரெக்டா மறைக்கிறாங்க, எதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு அதிகமா பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த விழா அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களுக்கும் கவரேஜ் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் நடந்த விஷயங்களுக்கும் கவரேஜ் கிடையாது. ஸோ இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க. திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துதுன்னா நாங்க கவரேஜ் பண்ண மாட்டோம். அது 4 இயர்ஸ் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. தாரக மந்திரம்னா அதுதான். திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்க டச் பண்ண மாட்டோம். அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்க அதை கையில் எடுப்போம். அவங்க கட்சிக்குள்ள ஏதாவது உட்கட்சி மோதல், இப்ப நம்மளும் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். செங்கோட்டையன் இஷ்யூலாம் வந்தாச்சுன்னா மீடியா பார்த்தா அங்கங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, லைவ்பாங்க, பயங்கர பரபரப்பா பிஸியா இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசும்போது அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா உட்காந்து நம்ம அரசு மேல எல்லா தவறையும் சொல்லிட முடியுமா, குற்றச்சாட்டுகளை வச்சிட முடியுமா, அவங்களோட பிரச்சனைகளையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு, அப்படி இப்படி ரொம்ப நிதானமா பேசுவாங்க. செங்கோட்டையன் இஷ்யூலாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, அதிமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், அவங்களோட நிலைப்பாடு என்ன? அவங்க போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க, தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட வேலை வெறுமனே நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றது மட்டும் கிடையாது. அவங்க கூட ஷோல்டர் டு ஷோல்டர் நிக்கணும். அந்த மக்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க கூட நிக்கணும். நிறைய நேரங்கள்ல கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வசதியா அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க, எங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வேலை என் நிலைப்பாடு இதுன்னு சொல்றது மட்டும் கிடையாது, அதுக்கு அதை ஒட்டி நீ அடுத்தது களத்துலயும் இறங்கணும். இப்ப பாலஸ்டைன் குறித்து நீங்க அப்படி பேசலாம், பாலஸ்டைன் இஷ்யூவை பொறுத்தளவு என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை தாண்டி நான் நீ அங்க போய் சண்டை போட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா உன் ஊர் பிரச்சனையை பொறுத்தளவுல என் நிலைப்பாடு இதுதான் சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கூட போய் நிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மக்களுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க காரியங்களை பண்ணணும், என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு என்னோட நிலைப்பாடு இதுதான். அப்புறம் நம்ம கேட்டா நாங்க எங்க நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டோமே, யாருக்கு வேணும் அது? ஆமா, உன் நிலைப்பாட்டை வச்சு என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? சில நேரங்கள்ல பார்த்தா இன்னும் காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த போராட்டத்தை நாங்க ரெகனைஸ் பண்றோம், அங்கீகரிக்கிறோம், அவங்களோட கோரிக்கையை நாங்க அங்கீகரிக்கிறோம். அது வேலை கிடையாது. அதை தாண்டி நீங்க கூட நிக்கணும், அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பண்ணணும். இப்ப திரும்பவும் இந்த மக்கள்
அவங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குல்ல, அதை ஏன் கம்ப்ளீட்டா போட்டு நசுக்க ட்ரை பண்றீங்க? அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கொடுங்க. அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எல்லா சிட்டிசன்ஸுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஏன் அவங்கள நசுக்குறீங்க? அது ரொம்ப தவறு இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி எல்லோரும் நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அந்த மன்னர்களுடைய குரலையும் இந்த திமுக அரசு கொஞ்சம் கேட்கணும். கேட்பாங்களா, என்ன பண்றாங்க? அரசியல் மன்னர்கள் கேட்கணும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அடுத்ததாக வந்து உதயநிதி அவர்களுடைய பயணம். விஜய் அவர்கள் வந்து பயணம் போறாரு அப்படின்ற செய்திகள் வந்து பரபரப்பா நேற்று ஃபுல்லா போயிட்டு இருந்தது. சனிக்கிழமை வந்து அவரு பயணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் வெளியாயிருந்தது. இன்னொரு பக்கம் இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி வர்சஸ் விஜய் எப்படி பாக்குறீங்க? 2 நடிகர்களுக்கு இடையே, 2 அரசியல்வாதிகளும். ஆமா, இப்ப என்னன்னா இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது உடனடியா முன்வைக்கப்படக்கூடிய ஒரு அனாலிசிஸ் என்னன்னா, ரைட், இப்ப விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்னு ஒன்னையும் திமுகவுக்கு பதட்டம் வந்துருச்சு. உடனே பேரலா உதயநிதியும் களத்துல இறங்கிட்டாரு, நிர்வாகிகள்லாம் போய் சந்திக்கிறாரு, அவரும் ஒரு கேம்பெயின் மோடுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ விஜயை பார்த்து பயந்து திமுகவும் களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை பேச ஆரம்பிப்பாங்க. சாதாரணமா அப்படிதான் சிந்தனையும் வரும் நிறைய பேருக்கு, அவங்களோட யதார்த்தமான புரிதலும் அதுதான். ஆனா நம்ம இதை கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி கிடையாது. இவங்க அந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்றதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்ற நரேட்டிவை பில்ட் பண்ணும். திமுக டிவிகேவை பார்த்து பயந்துருச்சு, அது வந்து ஒரு வசதியான நரேட்டிவ் அது டிஎம்கேவுக்கு. ஏன்னா நிஜமாவே திமுக டிவிகேவை பார்த்து பயந்துருச்சு அப்படின்ற நரேட்டிவ் பில்ட் ஆச்சுன்னா திமுக காரங்க யாரும் போய் டிவிகே ஓட் போட மாட்டாங்க. திமுக காரங்க திமுக தான் ஓட் போடுவான். ஆனா யாரு டிவிகே ஓட் போடுவாங்கன்னா, அதிமுக காரங்க டிவிகேவுக்கு ஓட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்டிகே காரங்க டிவிகேவுக்கு ஓட் போட வாய்ப்பு இருக்கு, பிஜேபி காரங்க டிவிகேவுக்கு ஓட் போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல எப்பா டிவிகேவை பார்த்து உதயநிதி பயந்துட்டாரு, திமுகவே பயந்துட்டாங்க, அப்ப நம்ம ஓட்டு போட வேண்டியது இவங்களுக்கு தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ரொம்ப பிளான் பண்ணி இந்த 2 குரூப்பும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஒன்னு டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற நரேட்டிவ் செட் ஆகும். 2வது டிஎம்கே பயப்படுறாங்க டிவிகேவை பார்த்து, பாருங்க விஜய் வெளில வர்றேன்னு சொன்ன உடனே அடுத்து இவங்களும் வந்துட்டாங்க பாருங்க, ஸோ அப்ப இவங்களுக்கு நிஜமாவே பெரிய பயம் இருக்குங்க டிவிகேவை பார்த்து அப்படின்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா பயங்கரமான பில்டப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொலிட்டிக்கல் கேம், அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தளவுல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க உட்காந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் கரெக்டா பண்றது. எல்லாமே ஒரு விதமான ஆர்கஸ்ட்ரேட்டட் மேனேஜ்ட் ஈவெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதனால இதை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண பாக்குறாங்க. 2வது இப்ப விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பேசுறது எல்லாமே பாருங்களேன், டிவிகே வர்சஸ் டிஎம்கே, உதய் வர்சஸ் விஜய், இந்த மாதிரியே நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப விஜய் அவர்கள் இப்பதான் வெளில வர்றார், அதுவும் டேட் குறிச்சு வெளில வர்றார். சாட்டர்டேஸ் மட்டும்தான் அவர் வெளில வருவார். ஸோ 7 நாள்ல ஒரு நாள் தான் அவரு வெளில வர்றார். ஸோ கிளியரா அவர் என்ன பண்றாரு, ஒரு கேலண்டர் போட்டு ஒரு ஸ்கெட்யூலை செட் பண்றாரு. ஸோ அவருக்கு மற்ற வேலைகள் இருக்கு, மற்ற வேலைகள் மத்தியில அரசியலுக்கு அவர் ஒரு நாள் ஒதுக்குறார். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காரு. நிறைய பேர் ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க, வெற்றிகரமா ஆட்கள் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, நம்மள மாதிரியான சாமானியர்கள் ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டோம். ஸோ அவர் கிளியரா பாக்குறாரு, எலெக்ஷன் கிட்ட நெருங்குது, நம்ம டேஸ் அலோகேட் பண்ணணும்னு பாக்குறாரு. அதுல கரெக்டா வாரத்துல ஒரு நாள் அலோகேட் பண்றாரு. ஸோ அந்த வாரத்துல ஒரு நாள் என் ஸ்கெட்யூல்ல இருந்து நான் தள்ளிடுவேன், மீதி நாள் வந்து மற்றவருக்கு நான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒதுக்குறாரு. ஸோ இப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அது காட்டுது. ஸோ உங்களுக்கு 6 நாள் மற்ற முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, 7 நாள்ல ஒரு நாள் தான் உங்களுக்கு மக்களுக்காக ஒதுக்க முடியுது. அதுவும் எப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, இது உங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், உங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய எலெக்ஷன். இவ்வளவு முக்கியமான காலகட்டத்திலையுமே உங்களுக்கு ஒரு நாள் தான் மக்களுக்கு ஒதுக்க முடியுது. ஸோ இதை விட முக்கியமான வேற நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலைக்கு மீதி 6 நாளை நீங்க ஒதுக்குறீங்க. நம்ம பேச வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதெல்லாம் பேசாம நம்ம எதை பேசிட்டு இருக்கோம்னா, விஜய் அவர்கள் கேம்பெயின், இது திமுக பயந்துட்டாங்களா, திமுக பயந்தா என்ன, பயப்படலாம் என்ன, ஸோ இந்த விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் முன்னாடி
ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நெருங்கும் போது கூட விஜய்க்கு மக்களுக்காக இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது டைமை. அப்ப இவர் மக்களுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ரெண்டாவது, எலெக்ஷன் டைம்ல நீங்க கேம்பெயின் பண்றதெல்லாம் நல்லதுங்க, நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே கேம்பெயின் பண்ணணும், அவங்களோட இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசணும், அதெல்லாம் ரைட் தான். ஆனா களத்துக்கே இறங்காத, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாத, போராட்டங்களே பண்ணாத ஒரு கட்சி எலெக்ஷன் டைம்ல கேம்பெயினுக்கு மட்டும் வெளில வராங்கன்னா அது போலித்தனம், அது சுயநலம். ஸோ நீங்க போராட்டங்கள் நிறைய பண்ணணும், மக்கள் இஷ்யூஸ்லாம் பேசணும், அதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்க கேம்பெயின்ல அப்படியே பேசணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு நீ கேம்பெயினால எதுக்கு முதல்ல கேம்பெயின் பண்றீங்க, எதுக்கு வெளில வரீங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு, நான் எலெக்ஷன்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அப்ப இந்த கேம்பெயின் எதுக்காக பண்றீங்க, உங்களுக்காக பண்றீங்க, உங்க தேவைக்காக பண்றீங்க. இதுல மக்களுக்கான ஆங்கிளே இல்லை, மக்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணல, எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்களுக்காக நீங்க வெளில வரீங்க. ஸோ இது நீங்க ஒரு சுயநலவாதின்றதையும் காட்டுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவரு ஸ்பெசிபிக்கா சாட்டர்டே அலோகேட் பண்ணிருக்காரு பாருங்க. அதை கொஞ்சம் நீ மிக்ஸ் பண்ணி போட்டா கூட இது அப்பட்டமா இப்படி தெரிஞ்சிருக்காரு. இப்போ ஒரு கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா சாட்டர்டே தான் மார்க் ஆகும். ஸோ அப்போ அதில் ஒரு டிசைன் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ பச்சையா நமக்கே பார்க்க முடியுது. இப்போ ஒரு வாரத்தில் நீங்க மண்டே, நெக்ஸ்ட் வாரத்தில் வெனஸ்டே, அடுத்த வாரத்தில் தேர்ஸ்டேன்னு போட்டா கூட நம்ம இவ்வளவு ஈஸியா அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதை கூட நீங்க பண்ணாம வரிசையா ஈஸியா ஒரு கேலண்டரை போட்டு ஸ்கெட்யூல் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இது உதயநிதி அவர்களுடைய இப்போ 3 பேர் பயணம் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துக்கு அப்போ மக்களை மீட்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 150 தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் போறாரு. அவர் பெரிய நடிகர், அரசியல்வாதி அப்படின்றத விட அவர் பெரிய நடிகர், அவருக்கு பெரிய கூட்டம் வந்து கூட போகுது. இன்னொரு பக்கம் உதயநிதியும் போக போறாரு. இப்போ 3 பேர் வந்து பயணம் போக போறாங்க தமிழ்நாடு முழுக்க. எந்த பயணத்துக்கு அதிகமான மீடியா வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஓப்பன் சீக்ரெட், எல்லாருக்குமே தெரியும் பதில் என்னன்னு. இப்போ விஜய் தான் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா கேள்வி லைட்டா மாத்திருங்களேன். யாருக்கு உள்ளதுலே கம்மியான அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அது அவருக்கு இப்பவே வந்து பெரிய அளவுல அவர் கவர் பண்றது, இப்போ ஒரே அவர் மட்டும் தான் பயணம் போயிட்டு இருக்காரு. அதே வந்து பெருசா கவர் பண்றது கிடையாது. இப்போ மீடியாலாம் திமுக கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தோன்னா இப்போ உதயநிதிக்கு தான் அதிகமான வெளிச்சமானது கிடைக்கும். ஆனா பெரிய நடிகர் விஜய், அப்ப அவருக்கும் கிடைக்கணும். எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க? 2 பேருக்குமே கிடைக்கும். இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு இவ்வளவு நாட்களா மீடியா கவரேஜ் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. ஸோ கிடைக்குதுன்னா ஏன் கிடைக்குது? திமுகவுக்கு அதுல லாபம் இருக்கு. இப்ப திமுக கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு மீடியா இருக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குன்றத யாருமே மறுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஸோ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 13 நாள் வந்து போராடுறாங்க. அந்த இஷ்யூவை ஏன் எந்த மீடியாவும் கவர் பண்ணல? ஏன்னா அது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. ஸோ திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சப்ரஸ் பண்ண, கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஸோ இதே மீடியா தான் விஜய்க்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜயால திமுகவுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். ஸோ விஜய்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது. ஸோ அதனாலதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை சப்ரஸ் பண்ணக்கூடிய அதே மீடியா விஜய்க்கு அதிகப்படியான கவரேஜை கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு டிசைன் இருக்கு அதுக்குள்ள. அதனால விஜய்க்கும் நிறைய கவரேஜ் கொடுப்பாங்க, உதயநிதி அவர்களுக்கும் நிறைய கவரேஜ் கொடுப்பாங்க. பேசும்போது திமுகவை இவர் அட்டாக் பண்ணுவாரு, அப்புறம் விஜய்க்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க ஏதாவது பேசுவாங்க. அப்படின்லாம் வந்தாச்சுன்னா 2 பேருக்கும் சேர்த்து கவரேஜ் கொடுப்பாங்க. திமுக வர்சஸ் டிவிகே, விஜய் வர்சஸ் உதயநிதி, அப்படி எப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பில்டப்லாம் கொடுத்து அதிமுகன்ற கட்சியே களத்துல இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்குவாங்க. ஸோ சண்டைன்றது டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தாங்க, அதிமுகன்ற கட்சியே கிடையாதுங்க. ஸோ திமுகவை எதிர்க்கணும்னா களத்துல டிவிகே மட்டும்தாங்க இருக்கு. இது உருவாக்கக்கூடிய இந்த ஒரு நரேட்டிவை உருவாக்குறது யாரு? நம்ம மீடியாவும் திமுகவும் சேர்ந்து. ஸோ மக்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப ஒன்னும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடலாம், இல்லைன்னா நீங்க டிவிகேவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஆப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே கிடையாதுங்க. அப்படியே அந்த கட்சியை பத்தி பேசினா இல்ல அங்க உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டு இருக்குன்ற ஆங்கிள் இருந்து மட்டும்தான் அந்த கட்சியை பேசுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மீடியா நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. இது கிளியர் கட்டா மீடியா ஸ்ட்ராட்டஜியோட அவங்க ஒர்க் பண்றாங்க. எப்படி பிஜேபிக்கு நார்த்ல மீடியா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி இவங்க சவுத்ல, தமிழ்நாட்டுல டிஎம்கே பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டிஎம்கே கத்துக்கிட்டது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா பாசிச பாஜக கிட்ட இருந்து தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம், அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்துருப்போம். ஆஹ் எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. பிஜேபியும் எடப்பாடி சொல்றத கேட்குறாங்க அப்படின்ற அளவு தான் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை அவங்க கூப்பிடல, டிடிவி அவர்களை மதிக்கல அப்படின்னும் பொழுதே எடப்பாடி அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் என்டிஏ இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அப்படி இருந்தும் எடப்பாடி அவர்களை சேலஞ்ச் பண்ண செங்கோட்டையன் அவர்களை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மீட் பண்றாங்க அப்படின்னா இது எடப்பாடி அவர்களை ட்ரிகர் ஆக்காதா? எப்படி பாக்குறீங்க இந்த மீட்டிங்க? கண்டிப்பா. இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அவர் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறார். யூஸ்வலா இந்த மாதிரி சந்திக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் என் தொகுதியில சில பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக அமித்ஷா அவர்களை சந்திச்சேன், தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக சந்திச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பிரச்சனைகளை தான் அங்க போய் டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அப்ப செங்கோட்டையன் அவர்கள் இதை ஓப்பனா சொல்றார். செங்கோட்டையன் அவர்கள் சாதாரண லீடர் கிடையாது, அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்ப டால் லீடர். ஸோ இந்த டீட்டெயில அவர் ஏன் ஓப்பனா வைக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த டீட்டெயில் அவர் ஏன் ஓப்பனா வைக்கிறாருன்னா இபிஎஸ்க்கு சிக்கலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த டீட்டெயில செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனா வெளில சொல்லும் போது நீங்க கேட்ட அதே கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் வருது. சோ இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக உட்கட்சி பிரச்சனைய அங்க போய் அமித்ஷா கிட்ட பேசுறாரு. இபிஎஸ் ஏன் அமைதியா இருக்கார் அப்படின்ற கேள்வி எடுத்தது வரும். செங்கோட்டையன் உங்களை மீறி பேசும்போது உடனடியா நீங்க அவரை அது பதவியில இருந்து தூக்குறீங்க. அப்ப பாஜகவும் உங்களோட கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுறாங்க, உங்க லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப ஏன் கூட்டணியை முறிக்க மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னா பாஜக எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இப்ப வருது. அந்த கேள்விகள்லாம் இபிஎஸ் நோக்கி வரணும் அப்படின்றதுக்காக தான் செங்கோட்டையன் இதை சொல்றாரு. ஸோ இந்த கேள்விகள்லாம் நீங்க வரதுக்கான காரணமே என்னன்னா, செங்கோட்டையன் நாங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசினேன்னு சொல்றதுனாலதான். செங்கோட்டையன் இதை சொல்லலாம் அந்த பிரச்சனையை வந்திருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் செய்யறார். ஸோ இப்ப அடுத்த கேள்விக்கான பதிலுக்கு போ. இபிஎஸ் அவர்கள் ஏன் குவைட்டா இருக்காரு, எதுவும் பண்ணாம இருக்காரு? ஒண்ணு, அவருக்கு பாஜக தேவை. பாஜகவோட 10% ஓட்டு அவருக்கு தேவை. ஏற்கனவே என்டிகே ஒரு 8% ஓட்டை பிரிக்கிறாங்க, விஜய் ஒரு 5ல இருந்து 10 வரைக்கும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட 10ம் வெளியே போயாச்சுன்னா அது இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் சிக்கல். முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணணும், ஒன்னு சேர்க்கணும். அதுதான் இபிஎஸோட அதிமுகவோட பிரதான நோக்கமா இருக்கு. ஸோ அந்த வகையில பாஜகவோட ஓட்ஸ் தேவை. இப்போ 5% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போமே பாஜகவுக்கு, அண்ணாமலை இல்ல வேற சிக்கல்கள் இருக்குது, அசம்பிளி எலெக்ஷன் மினிமம் 5 இருக்கும், அந்த 5ஐயாவது உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான் இபிஎஸோட பிளான். ரெண்டாவது, அமித்ஷா அவர்களுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாருன்னா அது மீடியாவுக்கு பயங்கரமான தீனி. அதனால பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க எப்படி பாஜகவோட இருக்கணும்னு தான் முடிவுல இருக்கீங்க. ஸோ பாஜகவோட டிராவல் பண்ணணும்னா அவங்கள பெருசா எதிர்த்து உங்களுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, அதனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா நீங்க அறிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் விடுறது, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். மீடியா அதை எடுத்து பயங்கரமா பேசுவாங்க. இபிஎஸ் வர்சஸ் அமித்ஷா, இபிஎஸ் இப்படி சொல்லிட்டார், அமித்ஷா அப்படி பண்ணிட்டாருன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய நெகட்டிவ். ஸோ ஒண்ணு, அதனால உங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு நெகட்டிவா மீடியால உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல ரைட், அதை விட்டு நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரு வந்திருக்காரு. பட் இப்ப கூட்டணியை விட்டு வெளில வந்துடலாம்னு யோசிச்சிட்டாங்கன்னா மேபி அவர் பதிலடிலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாஜக கண்டினியூஸா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியே உடைக்க வேண்டாம் தான் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது போல அந்த மினிமம் 5% ஓட்டு இருந்தா கூட அது இன்னைக்கு அதிமுகவுக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை எப்படியாவது கன்சாலிடேட் பண்ணணும் இபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுல. அதுக்கான வேலைகளை கண்டிப்பா அவரு பண்ணுவார். இப்போ அமித்ஷா அவர்களை வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் கிட்ட சொன்னா செங்கோட்டையன் அவர்களை திரும்ப இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டுக்க வாய்ப்பு இருக்குமா உள்ள? எப்படி பாக்குறீங்க? என்னென்னமோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே இதே விஷயங்கள்லாம் ஓபிஎஸும் பண்ணாரு. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணும்போது ஓபிஎஸோட பேக்கப்பா யார் இருந்தாங்க? பாஜக, குருமூர்த்தி, இவங்க தான் இருந்தாங்க. அந்த பேக்கப்பை வச்சு ஓபிஎஸ்க்கு பெருசா எதுவும் பண்ண முடியல. ஓபிஎஸ் சாதிச்சது என்ன? இன்னைக்கு ஓபிஎஸ் ரொம்ப வீக்கா தான் இருக்காரு. பெருசா கட்சிக்குள்ள அவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இதே ரூட்ல தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் போறாரு. ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்களாலையும் பெருசா எதுவும் சாதிக்க முடியாது. நேத்தே நான் சொன்ன விஷயம் தான். செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவரோட பலத்துல இருந்து அவர் இந்த இடத்துக்கு வரல. அவரை ஃபர்ஸ்ட் ஓரம் கட்டுறாங்க. செங்கோட்டையன் அவர்களோட சர்க்கிளை சின்னதாக்குறாங்க. அவர் கூட இருந்தவங்களெல்லாம் ஒருத்தங்களா அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க, இவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்டுறாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கையில பெரிய பலம் இல்லை, அவர் ஒரு வீக்கா இருக்காரு. அவர் இந்த
விஷயங்கள்லாம் பண்றதே ஒரு பலவீனத்துல இருந்து அவர் பண்றாரு. இப்ப எனக்கு போறதுக்கு வேற இடமே கிடையாது, ஆப்ஷனே இல்லை, என்ன ஃபுல்லா கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் இபிஎஸ் எதிர்த்து பண்றாரு. சோ இப்ப அவர் என்ன பண்றாரு, அமித்ஷா அவர்களோட பேக்கப்ப எடுக்கிறார். இது அவரை இன்னும் கொஞ்சம் கூட தான் பலவீனப்படுத்தும். அமித்ஷா அவர்களை சார்ந்த ஒரு போறாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுத்தும். இப்ப நான் சொன்னேன், செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, அமித்ஷா அவர்கள்ட்ட நான் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகள் பத்தி பேசினேன் அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. இது அதிமுக கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்க? இதை ரசிக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களோட தொண்டர்களே இதை ரசிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அதிமுகவே பாஜகவோட தானே கூட்டணியில இருக்கு, சோ அப்ப செங்கோட்டையன் மேல அவங்க ஏன் கோவப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்ப என்னன்னா, அதிமுகன்றது ஒரு தனி கட்சி, அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த கட்சியோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அந்த கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க அந்த கட்சியோட உள் விவகாரங்களை போய் நீங்க டெல்லியில போய் பேசுனீங்கன்னா, அமித்ஷாட்ட போய் பேசுனீங்கன்னா அதை எப்படி தொண்டர்கள் ஏத்துப்பாங்க? கட்சிக்காரனே ஆமா, கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற எவனுமே அதை ஏத்துக்க மாட்டான். சோ அந்த வகையில செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஓப்பனா சொல்றதால இபிஎஸ்க்கு அழுத்தம் போட்டாலும் அவரோட ஆதரவை அவர் கம்மி பண்ணிக்கிறார். அதிமுக தொண்டர்கள் இதை சப்போர்ட்டே பண்ண முடியாது. சோ அந்த வகையில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவரு இழக்கிறாரு. இதே தான் ஓபிஎஸ்க்கும் நடந்தது. ஓபிஎஸ் அவர்களும் என்னைக்கு அவர் ஓப்பனா குருமூர்த்தி, அமித்ஷா இந்த மாதிரிலாம் அந்த சைடு நெருங்குறாரோ ஆட்டோமேட்டிக்கா அப்ப நீங்க அப்போசிட் கேம்ப் ஆயிடுறீங்கல்ல, நீங்க அதிமுகவோட வாய்ஸா இல்லைல்ல, சோ உங்களோட செல்வாக்கு அங்கேயே கம்மியாயிடும். இந்த சிக்கல் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அவரோட பலத்துல இருந்து ஆப்ரேட் ஆகல, அவரோட பலவீனத்துல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஆப்ஷன்ஸ் கையில ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா உங்க பலத்தை நீங்க காட்டலாம். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வீக் விக்கெட்ல இருக்காரு. சோ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான். இதெல்லாம் அவரு எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. சோ நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற இடத்துல இருந்து அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கூட்டணிக்குள்ள இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்றாரு. டிடி வெளியேறது, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ரிபல் மாதிரி பண்றது, இதெல்லாம் வருத்தம் அளிக்குது அப்படின்ற விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதான். அண்ணாமலை அவர்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவருக்கு நிஜமாவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன அலைன்ஸ்ல இது. அவர் உருவாக்கல இல்ல இந்த அலைன்ஸ். ஏன் இல்ல அவரு இதை எடப்பாடி அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணாரு அவர்? இந்த அலைன்ஸ் நான் சொல்ல 24ல நான் சொல்றேன். ஓகே, 24ல ஒன்னு அதிமுக இருந்து பிரிஞ்சு வராங்க. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ், ஸ்ட்ராங்கான அலைன்ஸ்ல ஓரளவுக்கு பிஜேபி தனியா இருந்தும் ஓரளவுக்கு ஒரு அலைன்ஸை உருவாக்குறாங்க. டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஜான் பாண்டியன் இவங்க எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு ஒரு அலைன்ஸை உருவாக்குறாங்க. ஸோ பாஜகவை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸா கிரியேட் பண்றாங்க 24ல. அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம அதிமுகவை பலவீனப்படுத்துவோம், நம்ம தனியா மாற்று அப்படின்ற ஒரு அரசியலை முன்வைத்து ஒரு அணியை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க. அது நல்ல ரிசல்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்குது. பாஜக 10% மேல ஓட்ஸ் வாங்குறாங்க. ஓவராலா அரௌண்ட் ஒரு 18-19% வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குது. ஸோ அதை உருவாக்கி அந்த குரோத்தை கொடுத்தது அண்ணாமலை அவர்கள். அது அண்ணாமலை அவர்களோட ஒர்க்கர். இன்னைக்கு அவர் செஞ்ச அந்த ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கு. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே தூக்கி எறியப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு திரும்ப பாஜக அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு அண்ணாமலை உருவாக்க முயர்ந்த விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு இண்டிபெண்டான ஃபோர்ஸ், நாங்க தமிழ்நாட்டில் நாங்க அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் மாற்று, 2 பேருமே ஊழல்வாதிகள் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்த. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டாண்டை உடைச்சிட்டாங்க. அண்ணாமலை கிரியேட் பண்ண அந்த இமேஜ் இன்னைக்கு உடஞ்சு போச்சு. இவங்க அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. 2வது அண்ணாமலை அவர்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு அலைன்ஸும் கிரியேட் பண்ணியிருந்தார். இப்போ அந்த அலைன்ஸும் உடஞ்சு போச்சு. ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள்லாம் வெளில போயாச்சு. அடுத்த ஜான் பாண்டியன் வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க, கிருஷ்ணசாமி வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. தெரில, நமக்கு நியூஸ் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அவரு செங்கலா கஷ்டப்பட்டு கட்டின விஷயம் இது இப்ப ஒவ்வொன்னா உடையுது. இதெல்லாம் உடையும் போது அண்ணாமலைக்கும் இதுல பெரிய ரோல் இல்லை, கேமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இப்ப. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் உடையும் போது நம்ம கண்டிப்பா வருத்தம் இருக்கும். இது ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ரிசல்ட்டா இது வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜகவை பொறுத்தளவுல அவங்க நமக்கு அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல அதிமுகவுக்கு 30% ஓட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம அதிமுகவுக்கு மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 லோக்சபாலேயே அதிமுகவுக்கு 20+ இருக்கு. அப்ப இது அசம்பிளின்னு வரும்போது லோக்கல் இஷ்யூஸை மையமா வைத்த அரசியல். இங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்டேஜ் இருக்கும். 2வது திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தா அதிமுகவுக்கு டெஃபினெட்லி அரௌண்ட் ஒரு 30% வரைக்கும் ஓட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பாஜக மேலிடம் எப்படி பாக்குறாங்கன்னா, நமக்கு யாரு வேல்யூபிளான பார்ட்னர்,
ஓபிஎஸ் டிடிவியா அதிமுகவான்னு பாக்குறாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு இந்த தடவை அதிமுக தான் வேணும்னு சூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் சிக்கலான ஒரு விஷயம். நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்தளவில் அவங்களோட நம்ம டிராவல் பண்றது கஷ்டம். அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கட்டுறாரு. அவர் கட்டின விஷயங்கள் எல்லாமே இப்ப தூக்கி எறியப்பட்டிருக்கு. இப்ப புதுசா இன்னொரு ரூட்ல அவங்க போறாங்க. ஸோ நேஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கு. ஸோ அந்த தேவையின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. இப்ப அவங்க டக்குன்னு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அதிமுக தேவைன்னு நினைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்டா போச்சு. கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சு. இந்த பிரச்சனை காங்கிரஸ்லயும் இருக்கும். அவங்க தமிழ்நாட்டுல இருந்து யோசிக்க மாட்டாங்க, அவங்க டெல்லியில இருந்து யோசிப்பாங்க. டெல்லி லீடர்ஷிப்புக்கு என்ன தேவை அப்படின்ற இடத்துல இருந்து யோசிப்பாங்க. ஸோ நேத்து அவங்கள பொறுத்தளவுல தமிழ்நாடு தேவையில்லை அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. தமிழ்நாட்டுல சீட்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வரலாலும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற தைரியத்துல இருந்தாங்க. ஆனா 24ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்க நினைச்ச மாதிரி ஸ்வீப் பண்ண முடியல. பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அவங்க நினைச்ச மாதிரி 24ல ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அப்ப என்ன ஆகுது, அப்ப அவங்களுக்கு இப்ப ப்ரையாரிட்டிஸ்லாம் மாறுது. ரைட், நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம், தமிழ்நாடு நமக்கு தேவை, தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி நம்ம கூட இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி நம்ம கூட இருக்கணும், பட் இருந்தாலும் நம்ம சொல் பேச்சு கேட்டும் அவங்க செயல்படணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுது. அவங்களுக்கு அதிமுக தேவைப்படும் போது அண்ணாமலை தேவையில்லை, டிடிவி தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை. அவங்களெல்லாம் சைலண்டா அவங்க சைட்லைன் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு பார்ட்டியில இருக்கும்போது தான் சிக்கல். ஒரு பெரிய பார்ட்டியோட ஸ்டேட் லீடரா நீங்க இருக்கும்போது சிக்கல்கள்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.